கௌதம் வாசுதேவ் மேனன் கடந்த சில நாட்களா சர்ச்சைக்கு பெயர் போகக்கூடிய ஆட்கள்ல இவரும் ஒருத்தராக இடம் பிடிச்சிட்டாரு. பிரச்சனை என்னன்னா, இவரை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாருமே தப்பா கைட் பண்ற விதமா இவருடைய பேச்சு அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா இருந்திருக்கு. கோபிநாத் அவர்களுடைய ஒரு நேர்காணல்ல இன்னைக்கு தேதியில சாது ரீதியா படம் எடுக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு நடக்கிற சுச்சுவேஷன் வச்சு எடுக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. 80-90களில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சோ அதை 80-90களில் இருந்த மாதிரியே காட்சிப்படுத்தி இப்ப படமா வெளியிடுறாங்க. என்னைய பொறுத்தவரை அப்படி பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா இப்ப ஜாதி ரீதியா அப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு நாட்டு நடப்பே தெரியாம பேசியிருக்கிறாரு. NCRB ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆவரேஜா 13 தலித் மக்கள் ஒரு வாரத்துக்கு கொல்லப்படுறாங்க. தலித் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்யறது, மனித மலத்தை சாப்பிட வைக்கிறது, சிறுநீரை பிடிச்சி குடிக்க வைக்கிறதுல இருந்து சமீபத்தில் நடந்த வேங்கவேயல் சம்பவம் மாதிரி குடிக்கிற தண்ணீர்ல மனித மலத்தை கலக்கிற மாதிரியான அருவருப்பான செயல்களை செய்யறது, ஆதிக்க சாதியினர் இருக்கக்கூடிய தெருக்கள்ல செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்றது, ஒரு தலித் இளைஞன் எப்படி குதிரையில போகலாம், அவன் கல்யாண மாப்பிள்ளையாவே இருந்தாலும் கூட குதிரையில போகக்கூடாதுன்னு சொல்லி அவனை கொல்றதுல இருந்து, நாங்குநேரியில் நடந்த மாதிரி பள்ளிக்கே ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து சகமானவனை தாக்குறதுல இருந்து, இது எதுவுமே 80-90களில் நடக்கல. இது எல்லாமே கடந்த ஒரு வருஷத்துல நடந்தது. ஆனா இதெல்லாம் பெருசா யாருக்கும் எந்த அளவுக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே தெரிஞ்சு நடக்கக்கூடிய சாதி ரீதியா நடக்கக்கூடிய ஒரு கிரைம்னா அது ஆணவ படுகொலை. இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த பிரச்சனையும் அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஆணவ படுகொலை கூடவா கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு தெரியாம இருந்திருக்கும்? கண்டிப்பா தெரியாம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா தெரிஞ்சும் அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்றத அவர் முட்டு கொடுக்குறாரு. எந்த அளவுக்குன்னா, தான் பேருக்கு பின்னால இருக்கக்கூடிய மேனன் அப்படிங்கிற பேரு சத்தியமா குடும்ப பெயர் தான், அதுல ஜாதி பெருமையும் ஜாதிய பற்றோ இல்லை அப்படின்னு முட்டு கொடுக்குற அளவுக்கு. மின்னலே அப்படின்ற ஒரு படம் ஹிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வர வெறும் கௌதமா இருந்த கௌதம் வாசுதேவ் மேனன் அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகுதான் தன்னோட அப்பா பேரான வாசுதேவ் அப்படிங்கிற பேரையும் தன்னோட சாதி பேரான மேனன் அப்படிங்கிறதையும் சேர்த்து கௌதம் வாசுதேவ் மேனன் வச்சுட்டு அதை ஃபேமிலி நேம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாரு. தான் பேருக்கு பின்னாடியே சாதி பேரை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் இங்க சாதிய கொடுமையே நடக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் கிடையாது. ஆனா சமீபத்துல ஜேர்னலிஸ்ட்லயே ரொம்பவே அறத்தோட பேசக்கூடிய ஒரு நபரா கோபிநாத் அவர்கள் தான் பார்க்கப்படுறாரு. நீயான ஷோக்களெல்லாம் பல இடங்கள்ல அறம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு டக்குன்னு எமோஷனல் ஆகி ஒருத்தவங்க தப்பா மிஸ்லீட் பண்ற விதமா ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா உடனே குறுக்கிட்டு நீங்க பேசுறது தப்புன்னு அதை கரெக்ட் பண்ற ஒருத்தர் இந்தியாவில சாதிய கொடுமைகள் அப்படின்ற ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கும் போது எதிரில் உட்காந்துட்டு தலையை மட்டும் ஆடிட்டு இருந்தது தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. தன்னோட படத்திலே மிடில் கிளாஸ் அப்படின்ற பேர்ல நல்லா வசதியா வாழ்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை காட்டுறவருக்கு சாதாரண மக்களுடைய வலியும் வேதனையும் எப்படி தெரியும்? ஆனா கோபிநாத் அவர்கள் அப்படி இல்லை. நீயான ஷோ மூலமா நல்லதை பேசுறது மூலமா நல்லது பண்றது மூலமா நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நல்ல கருத்துக்களை விதைச்சவர். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தையும் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில பீடி சுருட்டி கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்த தன்னோட டாக்டர் கனவை நிறைவேற்றின ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து அத்தனை பேர் முன்னாடியும் படிப்பு தான் முக்கியம், படிப்புனாலதான் என்னோட வாழ்க்கையே மாறி இருக்குன்னு சொல்ல வைக்கிறதெல்லாம் கோபிநாத் இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன்னு இதை விட சொல்லிட முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் இவ்வளோ பெரிய தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் முன்வைக்கும் போது அது அந்த ஆன் ஸ்பாட்லேயோ அல்லது தன்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லையோ அது தப்புன்னு சொல்லி காட்டியிருக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.